இந்த ஜப்பானில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ் டெப்த்தில் இந்த சாண்ட்ரிக்கு கோஸ்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ப்ரோ எல்லாம் பெருசு பெருசுன்னுவாங்க, ஆனால் ரிக்டர் என்னன்னு பார்த்தா 4.3 3.2 இருக்கும். இதுவும் அப்படி தானே கேட்டிங்கன்னா, இது ஆரம்பத்தில் ரிப்போர்ட் பண்ணப்பட்டது 7.3 மேக்னிடியூட். இதுக்கு அடுத்த சில மணி நேரங்களே அதை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, அது 7.5 மேக்னிடியூட்னு சொன்னாங்க. சரி, இதுதான் ஃபைனல்னு பார்த்தா அதுக்கப்புறமும் ரிவைஸ் பண்ணாங்க. இல்லைங்க, 7.7 மேக்னிடியூட் அளவுக்கு இங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு ஜப்பானில் உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ ஃபைனலாக நின்றுக்க இடம் 7.7 குறையில அதிகரிச்சிருக்கு. ஆக்சுவலாக சுனாமி வார்னிங் பொதுவாக 5 மேக்னிடியூட கிராஸ் பண்ணாலும் சுனாமி வார்னிங் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுவும் ஜப்பானில் வேறு எர்த் குவேக்கு. ஸோ சுனாமி வார்னிங் இஷ்யூ பண்ணாமல் இருப்பாங்களா? பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வரைபடத்தில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதில் கரெக்டாக இந்த இடத்துல தான் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுருந்துச்சு. சுற்றி கடல் மக்களே. ஸோ எங்கே இந்த இடத்துல ஏற்பட்டு நிலநடுக்கம். ஸோ சுனாமி வார்னிங் கண்டிப்பாக அங்கே கொடுக்கப்படணும்னு இதை விட ஜஸ்டிஃபை பண்ணுற காரணம் உங்களுக்கு தேவையில்லை. இல்லை ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுதுல ஒரு பார்டர்ஸ் போட்ட மாதிரி, இது ஆக்சுவலாக சுனாமி அட்வைசரி விடுக்கப்பட்டிருக்க பகுதிகள் எல்லாமே கடலோரம் சார்ந்தது. இதில் கொஞ்சம் இந்த ஆரஞ்சு கலரில் தெரியுதுல, இங்கெல்லாம் சி லெவல் இருக்குல்ல, அது ஸ்லைட்டாக சேஞ்சஸ் ஆச்சு. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா, சுனாமி ஆழி பேரில் அவ்வளோ உயிரில் காவ கொடுத்தோமே, அப்போ எந்த அளவுக்கு ஆரம்ப புள்ளி இருந்துச்சோ அது மாதிரி தான் இங்கே இனிஷியேட் ஆகிருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் பெரும் துயர் செய்தி வரல, அது வரைக்கும் ஆறுதலாக இருக்குது நம்மளுக்கு. தயவாச்சு இங்கே ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சுனாமி வேவ்ஸ் ஹிட் பண்ண ஆரம்பிச்சதுங்க. முதல்ல வார்னிங் இஷ்யூ பண்ணாங்களா, அதுக்கப்புறம் இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் சுனாமி அலைகள் சின்ன சின்னதாக, அந்த அலைகள் பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக எழுத பார்க்க முடிஞ்சுது. எந்த அளவுக்குன்னா ஒரு 3 மீட்டர்ஸ் உயரம் வரைக்கும் சுனாமி அலை எழுந்திருக்கு. ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ரொம்ப மைல்டாக தான் எழுந்திருக்கு. இது நம்ம அடியில் சொல்கிறது வந்து ஒரு 10 அடிங்க, அது வரைக்கும் சுனாமி அலை எழுந்திருக்கு. சுனாமி அப்சர்வ் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பண்ணப்பட்டிருக்கு, இந்த ஆமோரியில். ஆக்சுவலாக இந்த இடம் சார்ந்தும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்துச்சு, அங்கேயே அது விட்னஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலாக இந்த கோஸ்ட்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இது போல் சிறிய அளவில் சுனாமி அலைகள் எழுந்ததையும் அங்கே இருக்க மக்கள் விட்னஸ் பண்ணியிருக்காங்க.